வணக்கம் டிபிகே டாக்ஸ். ஆடுகளம் சீரியல் சன் டிவியில் இப்போ ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாயிட்டு இருக்குது. இந்த சீரியலில் லீடு ஹீரோயினாக சத்யா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சத்யாவா ஆடுகளம் சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் டெல்னா தேவிஸ். இவங்க கேரளாவில் இருக்க சாலக்குடின்ற ஊரில் செப்டம்பர் 24ஆம் தேதி பிறந்திருக்காங்க. தன்னோட பள்ளி படிப்பை டெல்னா அவங்க திருச்சூரில் தான் படிச்சிருக்காங்க. இவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதே பரதநாட்டியம் மேலே அதிக ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. பரதநாட்டியத்தை முறையாக கற்றுக்கவும் செஞ்சாங்க. பரதநாட்டியத்தை கற்றுக்கிட்டதுக்கான காரணம் நடிகை சோபனா அவங்களோட நடனத்தை பார்த்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் படிக்கும்போதே டெல்னா அவங்க மாடலிங்குமே தன்னோட கெரியராக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே படிப்புலையுமே ரொம்பவும் சிறந்தவங்கள தான் இருந்திருக்காங்க. நைபுண்யா காலேஜில் இவங்க எல்எல்பி ஜேர்னலிஸ்ட்னு 2 டிகிரி முடிச்சிருக்காங்க. இவங்க வக்கீல் ப்ராக்டிஸுமே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மாடலிங் மேலே இருந்த அதிக ஆர்வத்தால் இவங்க மாடலிங் ஆட் ஷூட்னு அதில் பிஸியாக இருந்திருக்காங்க. 2014ஆம் ஆண்டு தமிழில் தான் முதல் முறையாக இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆடிஷனில் கலந்துக்கிட்டு விடியும் வரை பேசுன்ற திரைப்படத்தில் லீடு ஹீரோயினாக இவங்க நடித்தாங்க. இதுக்கப்புறம் பற்ற, ஆக்கம் இப்படி 3 திரைப்படங்களில் லீடு ஹீரோயினாக நடிச்சிருந்தாலுமே இந்த எந்த திரைப்படங்களுமே ரிலீஸ் ஆகலை. டெல்னா அவங்க நடித்து அஃபீஷியலாக வெளியான முதல் திரைப்படம் 49O. இந்த திரைப்படத்தில் கவுண்டமணி அவர்கள் தான் ஹீரோவாக நடிச்சிருந்தார். கவுண்டமணி அவங்களோட மகளாக தான் டெல்னா அவங்க இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் தமிழில் குரங்கு பொம்மைன்ற திரைப்படத்தில் லீட் ஹீரோயினாக நடித்தாங்க டெல்னா அவங்க. இந்த படம் விமர்சன ரீதியாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு. ஆனால் வசூல் ரீதியாக வெற்றி பெறாதனால இவங்க சினிமாவிலேருந்து விலகி சீரியல்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. அப்படி 2020ஆம் ஆண்டு அன்பே வா சீரியலில் லீட் ஹீரோயினாக பூமிகா கதாபாத்திரத்தில் டெல்னா அவங்க நடித்தாங்க. அன்பே வா சீரியல் இவங்களுக்கு தமிழ் சீரியல் ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய பெயர் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஏன்னா 3 வருடமாக ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீரியலாக இந்த சீரியல் தான் ஒளிபரப்பாயிருந்தது. இதனாலேயே இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புகழும் கிடைச்சிது. இதுக்கப்புறம் அபியும் நானும், கண்ணான கண்ணி, இலக்கியா, ரோஜா போன்ற சீரியல்கள்லாம் கெஸ்ட் ரோல்லையுமே இவங்க நடிச்சிருக்காங்க. கரண்ட்டாக இப்போது தமிழில் லவ் இங்க்ன்ற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ரிலீஸ்க்கான டேட்டை காத்திருக்குது. ஆடுகளம் சீரியலில் சத்யா கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.